இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு நான் தாழ்ச்சி அடையேன். மனிதர்கள் பொதுவாக குறைவுபடுவது உண்டு, குறைவுபடுவதனாலே சஞ்சலப்படுவதும் உண்டு. ஆனால் தேவ பிள்ளையாக தாவீது சொல்லுகிறான், நான் குறைவுபடவே மாட்டேன். இது தன்னம்பிக்கை அல்ல, அல்ல முரட்டுத்தனமான எதிர்பார்ப்பல்ல, ஆழமான விசுவாசம். என் அருமையான சகோதரனே சகோதரிய, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே குறைவில்லாமல் நிறைவாக வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரும் அப்படி விரும்புகிறார். எல்லா விதமான நிறைவோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே வேத வசனங்கள் நமக்கு தரப்படுகின்றன. சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். நான் குறைவுபட மாட்டேன், நான் தாழ்ச்சி அடையேன். நல்ல ஆழமான ஒரு தீர்மானத்தோடு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். குறைவு என்பது வாழ்க்கையில் சாதாரணமானது. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மார்க்குகள் குறைந்து விடுகின்றன, வருமானம் குறைந்து விடுகிறது, சரீரத்திலே பலம் குறைந்து விடுகிறது. இப்படி பல குறைவுகள் நமக்கு ஏற்படுகின்றன. அந்த சமயத்தில் என்ன செய்வது? தாழ்ச்சியடையேன் என்பதுதான் எதிர்பார்ப்பு, அதுதான் விசுவாசம். ஆனால் அனுபவ ரீதியிலே பல குறைகள் உண்டாகின்றன. ஆண்டவர் நடப்பித்த முதலாம் அற்புதத்தில் கானான் ஊரிலே குறைவு ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இந்த வசனம் சொல்கிறது, ஆரம்பத்தில் குறைவு என்று இருந்தது, கொஞ்ச நேரத்தில் இல்லை என்றே ஆகிவிட்டது. பணம் பற்றாக்குறையாக இருந்தது, பணமே இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. சமாதானம் குறைவாக இருந்தது, கொஞ்ச நாட்களில் சமாதானமே இல்லை என்று ஆகிவிட்டது. குறைவு என்ற ஆரம்ப நிலை, இல்லை என்ற முடிவு நிலை. இந்த சமயத்தில் தான் ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். என் அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய பண பிரச்சனையில், சமாதான பிரச்சனையில், உங்கள் சரீர பிரச்சனைகளில் நீங்கள் தேவனை முதலாவது தேடுங்கள். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் பிரச்சனையை கொடுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனால் ஒரு கேள்வி, யாரிடம் ஜெபித்தீர்கள்? கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். யாரெல்லாம் பேசிக் கொண்டிருந்தீர்கள்? நானும் கர்த்தரும். நீங்கள் என்ன பேசினீர்கள்? எனக்கு குறைவாக இருக்கிறது, இந்த குறைவை நிறைவாக்கும் என்று கேட்டேன். அவர் என்ன சொன்னார்? அவர் எதுவுமே சொல்லவில்லை. ஜெபத்தை எப்படி முடித்தீர்கள்? பதிலில்லாத ஜெபமா? உங்கள் ஆத்மாவில் எதையுமே உணரவில்லையா? அப்படியானால் நீங்கள் ஜெபம் பண்ணவில்லை. தேவன் பதில் தராமல் இருக்க மாட்டார். உங்கள் ஆத்மாவில் ஒரு சமாதானம் இறங்கும், உங்கள் இருதயத்தில் கலக்கம் நீங்கும், உங்களை அறியாத ஒரு நம்பிக்கை உங்கள் ஆத்மாவை தொடும். அதுதான் தேவன் தருகிற பதில். அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். உங்கள் ஆத்மாவை பரலோகம் தொட வேண்டும். உங்கள் ஆத்மாவை ஆவியானவர் தொட வேண்டும். உங்கள் ஆத்மாவில் தேவனுடைய பதில் எதிரொலிக்க வேண்டும். இவ்விதமாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். The prayer is not one way traffic. நாம் ஜெபம் பண்ணுவது ஒற்றை பாதை அல்ல, ஒரு வழி பாதை அல்ல. நாம் கர்த்தரிடத்தில் பேசுகிறோம், கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஆகவே குறைவான சூழ்நிலை, உங்கள் வீட்டில் எது குறைவாக இருந்தாலும்,
இன்றைக்கு அதை நீங்கள் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த ஜெபம் முடியும் போது நீங்கள் சொல்ல வேண்டும், நான் தாழ்ச்சி அடையேன், ஏனென்றால் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்று. அருமையானவர்களே, இந்த 23:1 ஜீவ நீரூற்று என்று அழைக்கப்படுகிறோம். எந்த மனிதனுக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் தரக்கூடிய அருமையான வசனம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. வருத்தமும் சஞ்சலமான ராக்காலத்தில் இருக்கிறீர்களோ? எடுத்தபடி ராக்காலம் அல்ல, வருத்தமும் சஞ்சலமுமே உங்களுக்கு ராக்காலமாக இருக்கிறதா? வழி தெரியாமல் இருக்கிறீர்களோ? சங்கடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ? சஞ்சல பாதையிலே நடக்கிறீர்களோ? அப்படி நடப்பீர்களானால் அந்த இருளிலே உங்களை தவறவிடாத வழிநடத்துகிற நட்சத்திரமாக இருக்கிறது இந்த வசனம்தான். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தாழ்ச்சி அடைய நம்பிக்கை கர்த்தர் தர வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும். அருமையானவர்களே, சர்வ வல்லமை உள்ள கடவுள், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு தன்னை யாராக சொல்கிறார்? மேய்ப்பன். மேய்ப்பன் என்பது கௌரவமான ஒரு உத்தியோகம் அல்ல. ஆடு மேய்ப்பது கௌரவமான தொழில் அல்ல, ஒரு நல்ல தொழில், அவ்வளவுதான். ஒரு நாட்டினுடைய அதிகாரியோ பிரபுவோ ராஜாவோ ஸ்தானாதிபதிகளோ தளபதிகளோ அந்த உயர்ந்த பதவியிலே ஆண்டவரை நமக்கு தரவில்லை. அவர் மாறாக சாதாரணமான ஒரு மேய்ப்பனாக கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தில் மேய்ப்பன் என்பது மிக தாழ்ந்த ஒரு நிலை. நீதிமன்றத்துக்கு மேய்ப்பர்கள் வரக்கூடாது. சாட்சி சொல்ல அவளுக்கு அதிகாரம் கிடையாது. கண்டதை சொல்லக்கூட சாட்சி கிடையாது, அவளுக்கு அதிகாரம் இல்லை. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அற்பமாய் எண்ணப்படுகிறது தான் மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பரின் ஒருவராகவே சர்வ வல்லமுள்ள தேவன் தம்மை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஏனென்றால் மேய்ப்பன் ஆடுகளை காக்கிறவர். ஆகவே இந்த நாம் பார்ப்போம், எதற்காக தன்னை மேய்ப்பன் என்று சொல்கிறார்? யாருக்கு அவர் மேய்ப்பன்? மேய்ப்பன் யாருக்கு? ஆடுகளுக்குத்தான் மேய்ப்பன். யார் ஆடுகள்? ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆடுகள், ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டு மேய்ப்பனது ஆளுகைக்குள் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் ஆடுகளாக இருக்கிறார். இந்த சபையிலே நிறைய பேர் நாம் இருக்கிறோம். இப்பொழுது நாம் எல்லாரும் அவருடைய ஆடுகளா? அவருடைய கோலும் தடியும் தேற்றினால் நம் ஆடுகள். அவருடைய ஆளுகைக்குள் இருப்போமானால் ஆடுகள். எல்லை மீறி போவோமானால் நம் ஆடுகள் அல்ல. சிறி பாயல்களாக இருந்தால் நாம் ஓநாய்கள். நாம் யாராக இருக்கிறோம்? நாம் ஆடுகளாக இருந்தால் அவர் மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்மை யோசித்து பார்ப்போம். ஆட்டிற்கு தண்ணீர் தேவை, புல் தேவை, இளைப்பாறுதல் தேவை. இவைகளை ஆடு தானே தேடக்கூடாது. மேய்ப்பன்தான் மேய்ச்சலை காட்டுகிறான். அமர்ந்த தண்ணீரண்டை அவன்தான் கொண்டு போய் விடுகிறான். அவன்தான் இளைப்பாற செய்கிறான். எல்லாமே மேய்ப்பனது வேலை. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய புத்திசாலித்தினால் மாத்திரம் இருக்கக்கூடாது. தேவனது கிருபையினாலே சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய ஆகாரம், நம்முடைய உடை எல்லாமே தேவன் நமக்கு தந்ததாக இருக்க வேண்டும். மேய்ப்பன் தராத எந்த உணவும் ஆட்டிற்கு நல்ல பலனை தராது. தீமையை விளைவிக்கக்கூடிய உணவாக இருக்கும். ஆகையின் ஆடுகள் மேய்ப்பனை சத்தத்தை கேட்டு அடங்கி அவர் சொல்வது போல நடக்குமானால் அவன்தான் நடத்துகிறான். தண்ணீர் அண்டையிலும் ஆகாரத்துக்கும் அவனை நடத்துகிறான்.
என் அருமையான சகோதரனே சகோதரியா, நம்மை நடத்துகிறது யார்? மேய்ப்பனாகிய கடவுள் நம்மை விரட்டுகிறவர் அல்ல, நம்மை நடத்துகிறவர். மெதுவாக நம்மை நடத்தி செல்கிறார். உங்கள் வீட்டை பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ், ஃபேன், எந்த பொருளானாலும், சிறிய பொருளாகிய ஒரு பேனா எல்லாம் பார், இது தேவன் தந்தது தானா? என் கர்த்தர் எனக்கு கொடுத்தது தானா? ஒரு தவறான வழியிலே நாம் ஒன்றை பெற்றிருப்போமானால் நாம் வழி தப்பி போன ஆடுகள். மேய்ப்பனுடைய கரத்தில் அடங்கியிருக்கிற ஆடு அல்ல. மேய்ப்பனது கரத்தில் அடங்கியிருக்க ஆடு சரியான மந்தைக்கு செல்லும், சரியான நீரோடைக்கு செல்லும், சரியான இடத்துல இளைப்பாறும். ஆகவே இந்த நாளில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வருமானம் எப்படி வருகிறது? நம்முடைய இளைப்பாறுதல் எப்படி இருக்கிறது? இதெல்லாம் நாம் யோசித்து உண்மையிலே தேவனது கரத்தில் அடங்கி இருக்கிற ஆடாக இருக்கிறோமா என்று பார்க்கும். நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, சிந்திக்கும் உரிமை இருக்கிறது. எதையும் நாமவே செய்ய விரும்புகிறோம். தேவ சித்தம், தேவ ஆலோசனை இவைகளை அதிகமாக நாம் தேடுகிறது இல்லை. நமக்கு தெரியும், நாம் செய்கிறோம். தெரியாத காரியத்துக்கு ஜெபம் பண்ணுகிறோம், தெரிந்த காரியத்தை நாம் செய்து விடுகிறோம். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே சகோதரியே, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஜி சுந்தரம் அவர்கள் பிரசங்கத்தில் சொல்லுவார், ஒரு பென்சில் ஷார்பன் பண்ணக்கூட நீ கர்த்தருடைய உதவியை தேட வேண்டும். You need God's help even to sharpen a pencil. இது அடிக்கடி அவர் சொல்லுவார். அது கூட ஒன்னாலே செய்ய முடியாது. கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் அந்த சின்ன வேலையை கூட செய்ய முடியாது என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆகின இஷ்டப்படி நாம் நமக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறது, நமக்கு அனுபவம் இருக்கிறது என்று தேவனை தள்ளிவிட்டு நம்முடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடாது. தேவனை சார்ந்து விட்டு முட்டாளாகவும் இருக்கக்கூடாது. நம் தேவன் நமக்கு ஞானம் தந்திருக்கிறார். ஆனால் ஞானத்தை பயன்படுத்த அவர் நமக்கு உத்தரவு தர வேண்டும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் தன் அறிவை பயன்படுத்துகிறான். பஞ்சகாலம். எலிசா தன்னுடைய ஆவிக்குரிய மாணவர்களுக்கு கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறார். அவரே சமைக்கவில்லை, அவன் சமைக்க செய்தான். அப்பொழுது ஒரு மனிதன், அவனுடைய உள்ளம் நல்ல உள்ளம்தான், வெறும் கூழை குடிப்பது ஏன் என்று சொல்லி ஏதாவது கிடைக்குமா என்று கீரையை பறிப்பதற்காக போனான். போன இடத்துல அவன் கண்ணுக்கு காய்கள் அகப்பட்டன. கீரையை விட காய் மேலானது என்று அதனை கொண்டு வந்து போட்டான். ஆனால் அது விஷ காய்களை கொண்டு போட்டான். அது விஷம் என்று அறியாது. நல்ல உள்ளம் அந்த சரியான தவறான வழி. ஏன் அவன் நல்ல உள்ளம் இருந்தும் தவறாக ஏன் முடிந்தது என்றால், எலிசாவிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டும். எலிசா சொல்லி இருப்பான், இது மழை இல்லாத காலம், உனக்கு கீரை கிடைக்காது, காய்கறி இல்லை, நீ என்று வழிகாட்டி இருப்பான். நமக்கு எத்தனையோ யோசனைகள் வருகின்றன. மோவாப் களஞ்சியம் பசுமையாக இருக்கிறது, எகிப்தின் கோதுமை களஞ்சியம் நம்மை வரவேற்கிறது. கர்த்தரிடத்தில் கேட்போம், மோவாபுக்கு போகலாமா, எகிப்துக்கு போகலாமா, இந்த நண்பருடைய உதவியை வாங்கலாமா, இந்த பண கஷ்டத்தில் இவர் எனக்கு உதவி செய்கிறேன் சொல்கிறாரு, இந்த உதவி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, நான் ஏற்றுக்கொள்கிற இந்த வேலை எனக்கு ஆசீர்வாதமாக அமையுமா, நான் போக வேண்டிய நாடு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, நான் தெரிந்தெடுக்கிற இவர் எனக்கு நல்ல கணவராய் இருப்பாரா, நான் தெரிந்தெடுக்கிற இந்த பெண் என் வாழ்க்கைக்கு ஏற்றவளாய் இருப்பாளா, எல்லாம் கர்த்தரிடத்தை விசாரிக்க வேண்டும். இப்படி விசாரிக்காமல் போகிறது அடங்காத ஆடு.
மந்தையில் தங்காத ஆடு. இந்த ஆடுக்கு பெயர் சுயேஷ்ட ஆடு. அது தனக்கும் தீமை வரவழைக்கும், மற்றவர்களுக்கும் தீமை வரவழைக்கும். பிரியமானவர்களே, அடங்காத ஆடுகள் வீட்டுக்கு மந்தைக்கு திரும்பாது, எங்கு போகிறது என்றே தெரியாது. பிரியமானவர்களே, நான் நேற்று ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தில் பிலிப் யான்சே என்பவர் சில கருத்துக்கள் எழுதியிருக்கிறார். அதாவது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சபையை விட்டு விலகிற வாலிபர்கள், விலகாமல் சபையிலே தங்கியிருக்கிற வாலிபர்கள் 85% வாலிபர்கள் சபையிலே தங்கி விடுவார்கள். வாலிபர்கள் சபையை ஆர்வமாக இருந்தார்கள். அதன் பிறகு கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தால் சபையிலே தங்குகிற வாலிபர்கள் 50% தான். இன்றைக்கு கணக்கெடுத்து பார்த்தால் சபையிலே தங்குகிற வாலிபர்கள் 12%. மற்ற எல்லாரும் சபையை விட்டு விலகி போகிறார்கள். ஏனென்றால் சபை அவளுக்கு பொருத்தமாக இல்லை. அவருடைய கருத்து, அவர்கள் சொல்ல எங்களுக்கு பொருத்தமாக இல்லை. இந்த ஆடுகள் எல்லாம் வெளியே போகின்றன. 2 காரணம். ஒன்று, அடங்காத ஆடுகள், சட்டத்திட்டங்களை மதிக்காத ஆடுகள். அப்படி வாலிபர்களை நாம் குறை சொல்லிவிடவும் முடியாது. வாலிபர்களுக்கு என்ன வைத்திருக்கிறோம்? வாலிபர்களுக்கு சபையில் என்ன இருக்கிறது? வாலிபருடைய ஆத்மாவை தேற்றும்படியான எந்த காரியத்தை செய்கிறோம்? ஆகவே மந்தை மேய்ச்சல் சரியாக இருக்க வேண்டும். ஒரு சபையிலே மேய்ச்சல் சரியாக இல்லாவிட்டால் வாலிபர்கள் தங்க மாட்டார்கள். ஆகவே மேய்ப்பனுடைய கடமை இந்த ஆடுகளுக்கு ஏற்ற ஒரு மேய்ச்சலை தர வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இப்போது தாவீது தன்னை ஆடாக பாவித்து கர்த்தரை மேய்ப்பராக சொல்லும்போது இந்த வசனத்தை சொல்லுகிறான். வாசியுங்கள். 23:1. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது இப்படி சொல்லுகிறான். சரிதானா? என்ன சொல்லியிருக்கிறான்? என் மேய்ப்பர். சொந்தமாக்குகிறான். அவரை மேய்ப்பர் என்று சொல்லவில்லை, என் மேய்ப்பர். அந்த உறவை வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, என்னுடைய வண்டியிலே என் இயேசு பெரியவர் என்று எழுதும்போது சில பேர் கேட்க, உமக்கு மாத்திரம் தான் இயேசுவா என்று. வாசிக்கிற உமக்கும் என் இயேசுதான் என்று. எழுதுவதனாலே ஒரு பெரிய சாதனை என்று சொல்லவில்லை. எழுதுவதற்கு ஒரு மனம் வேண்டும், அந்த மனதிலே ஒரு நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை என் இயேசு. இயேசுவுக்கும் எனக்கும் உறவு இல்லாவிட்டால் என் இயேசு என்று எழுதுவதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது? எழுதிவிட்டால் போதாது. உண்மையிலே நம்முடைய ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் உறவு இருக்க வேண்டும். என் இயேசுவே என்று சொல்லும்போது ஆண்டவரும் என் மகனே என் மகளே என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த உறவு இருந்தால்தான், ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கும் உறவு இருந்தால்தான் அது மந்தையில் தங்கி இருக்கும். ஆகவே இந்த நாடில் நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 20:13 இப்படி சொல்லுகிறது. யோவான் 20:13. என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். என் ஆண்டவர், என் எஜமான். ஆண்டவர் என்றால் கடவுள் என்ற அர்த்தத்தில் அல்ல, என் எஜமான். என் எஜமான் என்று சொல்லும்போது தன்னை யார் என்று சொல்லுகிறாள்? அடிமை என்று சொல்லுகிறாள். நான் அடிமை, அவர் எஜமான். அந்த உறவிலே வந்து நிற்கிறாள். தோமா ஆண்டவரை கண்டவுடனே என்ன சொல்லுகிறான்? 28 வாசியுங்கள். என் ஆண்டவரே, நீர் எனக்கு எஜமான், என் தேவனே, என்னை உண்டாக்கினவர். இந்த உறவுக்குள்ளே வருகிறான்.
என்னை ஆளுகை செய்கிற ஆண்டவர் என்னை உண்டாக்கிய கர்த்தர். இந்த உறவுக்குள்ளே தோமா வருகிறான். என் மேய்ப்பர், உமது ஆளுகைக்குள்ளே இருக்கிறேன், உம்முடைய கவனத்துக்குள்ளே இருக்கிறேன், உமது கட்டளைக்குள்ளே இருக்கிறேன், உம்முடைய பராமரிப்பிலே இருக்கிறேன். இதைத்தான் என் ஆண்டவரே, என் மேய்ப்பரே என்று சொல்வதில் சொல்லுகிறோம். அருமையானவர்களே, அநேக சமயத்தில் உறவுகள் முறிந்து விடுகின்றன. உறவை முறிக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய பெரிய நோக்கம். மனாந்தரத்தில் இயேசுவை சோதிக்கும் போது சாத்தான் என்ன செய்யலாம்? He was tampering with the relationship of Jesus with his eternal Father. அவருடைய பிதாவுக்கும் அவருக்குள்ள உறவை முறிக்க விரும்பினார். எப்படி சொல்லுகிறார்? நீ குமாரனே ஆனான். If you were the son of God, நீ தேவகுமாரன் ஆனால் அந்த உறவிலே விளையாடுகிறான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு நமக்குள்ள உறவை முறிக்க வேண்டும் என்று சாத்தானுடைய எண்ணம். எப்போது அந்த உறவை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் சில சமயத்தில் கெட்ட குமாரன் உறவை முறிக்காமல் இருப்பான். அவன் வெகு தூரம் போனான், அவன் குமாரன். வெகு தூரம் போனவன் என் தகப்பன் என்கிறான். உறவு முறியவில்லை. வீடு முறிந்தது, சொத்துக்கள் முறிந்தன, உறவு முறியவில்லை. நாம் அவனை கெட்ட குமாரன் என்கிறோம். Still he maintained the relationship with his own father. தன் தகப்பனோடு இந்த உறவை அவன் வைத்திருக்கிறான். மூத்த குமாரனை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே பாருங்கள், இவ்விதமாக உம்முடைய ஆஸ்தியை அழித்து. எந்த ஆஸ்தியை? உம்முடைய ஆஸ்தி. அது யாருடையது? இவனுடையது. தகப்பன் மகனுக்கென்று வைத்திருக்கிறது. அப்படியானால் மகன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நம்முடைய ஆஸ்தி. தகப்பனார் கையில் இருக்கிறது. அது யாருடைய ஆஸ்தி? மூத்த மகனுடைய ஆஸ்தி. சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? நம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டானே. இங்கு சொன்ன வார்த்தை என்ன? உம்முடைய ஆஸ்தி. என் தம்பி என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறான்? உம்முடைய குமாரன். உறவுகளை முறிக்கிறவன் இவன் யார்? நல்ல குமாரன். சபையிலே நீண்ட நாள் இருக்கிறவன், சபையிலே அங்கு இங்கு ஓடி ஆடி திரிகிறவன். ஆனால் உறவை முறிக்கிற மூத்த குமாரன். வெகு தூரம் போய்விட்டவர் இன்னும் தன் உறவை தக்க வைக்கிறார். அதிலிருந்து என்ன தெரிந்து விடுகிறோம்? நாமும் வெகு தூரம் போய்விட வேண்டும் என்றால் இல்லை. நாம் மாயமானமான வாழ்க்கையை பார்க்கிறோம். கிட்ட இருப்பதனாலே உறவு அல்ல, எட்ட போறதுனாலே உறவு முறிந்து போகவும் இல்லை. ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. ஆகவே இந்த நாடு என் கர்த்தர் என்ற உறவை தக்க வைத்துக் கொள்வோம். இப்போது நாம் ஆடுகளாயிருந்தால் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்ப்போம். மேய்ப்பன் என்பது இருக்கட்டும். இப்போது ஆட்டை முதலாவது பார்ப்போம். நாம் எல்லாம் தாவீது தன்னை ஆடாக சொல்லுகிறான். நாமும் ஆடு. ஆடு ஒரு ஞானம் இல்லாத பிராணி, அதிக அறிவில்லாத ஒரு பிராணி ஆடு. ஆடு வெகு எளிதில் வழி தப்பி போய்விடும். ஒரு 2 மைல் தூரம் ஒரு ஆடு போகுமானால், 2 மைல் தூரம் கூட இல்லை, அதை விட குறைவான தூரம் போனால் கூட ஒரு ஆடு திரும்பி வராது. ஆனால் 2 மைல் தூரம் ஒரு பூனை போய்விட்டால் திரும்ப வரும். 2 மைல் தூரம் வீட்டை விட்டு வெகு தூரம் போனாலும் பூனையானது திரும்ப வீட்டுக்கு வந்துவிடும். அதுக்கு அந்த அறிவு இருக்கிறது, திரும்ப வரக்கூடிய ஞானம் இருக்கிறது. ஆட்டிற்கு ஞானம் கிடையாது, திரும்ப வராது. யார் தான் தேடி போக வேண்டும்? மேய்ப்பன் தான் தேடி போக வேண்டும். யாராவது பூனையை தேடி போய் கொண்டிருக்க மாட்டார்கள், அது தன்னாலே வந்து சேரும். அப்படி வழி தப்பி போகிறவர்கள். ஏன் அப்படி வழி தப்பி போகிறது? கண் மங்கலாகி விடுகிறது. ஆற்றுக்கு சரியான வழி தெரியாது, அதனுடைய பார்வை தெளிவற்றதாக இருக்கிறது. இன்னும் அநேகருக்கு நிச்சயம் தெரியாது, பரலோகம் தெரியாது, இயேசு வருகிறார் என்பது தெரியாது. இம்மைக்கான காரியத்தையே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பணம்,
பதவி, சொத்து, சுகம், இதிலே தான் மனம் போய்கொண்டிருக்கிறதே தவிர நித்தியம், பரலோகம், சத்தியம் இவைகளை குறித்து மனம் சிந்திக்கவில்லை. வழி தப்புகிற ஆடு. அருமையானவர்களே, நாம் ஏன் கிறிஸ்தவர்களானோ ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதற்கு மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தை சென்று என் தேவனோடு என்றும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் கிறிஸ்தவர்களானோம். அந்த நோக்கத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். 2 கொரிந்தியர் அருமையானவர்களே, இந்த நாட்களில் அநேகம் பேர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்கள் சொல்வீர்கள், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எத்தனை முறை சொல்லுகிறோம், அவர் கேட்கிறதே இல்லை, சொல்லி சொல்லி அழுத்து போகிறோம், இவர்களெல்லாம் எப்போது ரட்சிக்கப்படுவார்கள் என்று அழுத்து கொள்வீர்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் எனது. பரிசுத்த பவுலை கர்த்தர் அழைத்து நீ போய் ஞானமாய் பேசு என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்? அவருடைய மனக்கண்களை நீ திறக்க வேண்டும். நம்மை சுற்றிலுமாக இருக்கிற ஜனங்களை ஆளுகை செய்வது அறியாமை. அவர் வழி தப்பி போனது அறியாமையினாலே. நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் சத்தியத்தை சொல்லப் போகிறேன், அவருடைய மனக்கண்களை நீ பிரகாசிக்க வேண்டும். சாத்தானவன மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். தரிசனத்தை தவறாக சொல்லி இருக்கிறான். நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்க வேண்டும். அருமையானவர்கள், இன்றைக்கும் மனிதனுடைய தரிசனம் மங்கி போகிறான். பேங்கில் இருக்க என் the bank balance is my shepherd, I shall not want. எனக்கு வங்கியில் சேர்த்து வைத்திருக்கிற பணம் எனக்கு மேய்ப்பன், நான் தாட்சி அடையேன். தன்னுடைய நம்பிக்கையை பணத்தின் மீது வைக்கிறான், தன் சரீர பலத்தின் மீது வைக்கிறான். இன்றைக்கு அதிகமாக மனிதன் நம்புவது பணபலத்தை. பணம் எல்லாவற்றையும் சாதிக்கும் என்று நம்புகிறார்கள். அது சாதிக்காது. ஆகவே அது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் யோசிக்க வேண்டும். இங்கே ஒரு மனிதனுடைய காரியத்தை பாருங்கள். வழி தப்பி போகிற ஒரு ஆடை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரம் 18 வசனம். லூக்கா 12:18. அருமையானவர்களே, உங்களுக்கு நிறைய பணம் வருகிறது வைத்துக் கொள்வோம். நிறைய பணம் என்று முன்பு சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு ரூபாய் சொல்லுவோம்? ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நிறைய பணம் என்று சொன்னால் 1 லட்சம் என்று சொல்லுவோம். இன்றைக்கு நிறைய பணம் என்றால் 570 கோடி ரூபாய் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அவ்வளவு கோடி பணம் இருந்தால்தான் அது ஓரளவுக்கு பணம். அப்படி வரலாற்றை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். நிறைய பணம் நமக்கு கிடைத்தால் நான் பேங்கில் போட்டு வைப்பேன், ஒரு வீடு வாங்குவேன், ஒரு தோட்டம் வாங்குவேன், ஒரு கார் வாங்குவேன் என்று திட்டமிடுவது தவறே அல்ல. அதைத்தான் இவன் செய்கிறான். என் களஞ்சியத்தை பெரிதாக்குவேன், அதில் தானியத்தை சேர்த்து வைப்பேன். இதெல்லாம் ஞானம் உள்ள காரியங்கள். இதில் தவறே இல்லை, இது பாவமும் அல்ல. பணத்தை தெருவரியாக கொட்டி வைப்பார்கள், வங்கியில் சேர்த்து வைப்பார்கள், நியாயமானது. அதற்கு பிறகு செய்கிற காரியம்தான் அநியாயம். வாசியுங்கள். பின்பு இதெல்லாம் செய்த பின்பு ஆத்துமாவே ஆத்மாவுக்கு தேட வேண்டிய உணவை தேடாதபடி வழி தப்பி வயிற்றுக்கு சேர்த்ததை யாருக்கு என்று சொல்கிறது? ஆத்மாவுக்கு என்று. வயிற்றுக்கு சேர்த்த பணத்தை, சரீரத்துக்கு சேர்த்த பணத்தை, சரீரத்துக்கு சேர்க்கப்பட்ட வசதிகளை ஆத்மாவுக்கு சொந்தமாக்குகிறான் வழி தப்பி போற ஆடு. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்.
நல்ல பள்ளிக்கூடம், நல்ல படிப்பு, நல்ல சூழ்நிலை, வேதம் வாசிக்கிறார்களா? இன்று காலையிலே உங்கள் பிள்ளைகள் வேதம் வாசித்தார்களா? தலைவாரி பூச்சுடைய பள்ளிக்கு போய் என்று சொன்னவுடனே போனாள். இன்றைக்கு ஆலயத்துக்கு அதேவித அலங்காரத்தோடு பிள்ளைகள் வருகின்றார்கள். குற்றம் சொல்லவில்லை அவருடைய மனசாட்சி. ஆனால் ஒரு கேள்வி, வேதம் வாசித்தார்களா? தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட்டதை கண்டாயா சகோதரி? பிள்ளைகளுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க நீ தவறி போறது என்ன? வழி தப்புற ஆடுகளாக பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களே, உங்களை அன்போடு எச்சரிக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் மந்தைக்குள் தங்கி இருக்க வழிகளை பாருங்கள். ஆவிக்குரிய உணவை எடுக்காதபடி சரீர பிரகாரமாகவே தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, அது நல்லதல்ல. இங்கே ஒரு மனிதன் சரீரத்துக்கு தேடி வைத்து என் ஆத்மாவே என்றான். பக்தன் யோபு சொல்கிறான். யோபு 31 அதிகாரம் 27 வசனம். என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு, என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு, என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அருமை யோபு சொல்கிறான், என் வாயானது என் கையை முத்தம் செய்தால் அது அக்கிரமம். என்ன அர்த்தம்? இது கைராசியான கை சொல்லியிருக்கிறீர்களா? நான் தொட்டால் அது பொன்னாக விளங்கும், பொன்னை தொட்டால் பொன்னாகத்தான் விளங்கும். என் அருமையான சகோதரனே சகோதரி, இப்படியெல்லாம் பொன்னின் மீதும் வெள்ளியின் மீதும் நம்பிக்கை வைத்தால் அது குற்றம், அது விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். இவைகளெல்லாம் வழி தப்பி போகிற ஆடுகள். தேவன் மீது கர்த்தரின் மேய்ப்பர் என்ற நம்பிக்கை விட்டுவிட்டு பொன் என் மேய்ப்பன், வெள்ளி என் மேய்ப்பன் என்று வழி தப்பி போகின்றன. இதுதான் முதல் குணம், வழி தப்பி போகிற சுவாபம். இந்த நாளில் நமக்கு அப்படிப்பட்ட சுவாபம் இருக்கிறதா? ஆவியானவர் காட்டின வழியை விட்டு விலகி ஜீவிக்கிறோமா? வேதம் சொல்கிற வார்த்தைக்கு தூரமாய் சஞ்சரிக்கிறோமா? சற்று யோசியுங்கள் அருமையானவர்களே. அடுத்ததாக நான் வழிதப்பி போவதை குறித்து, இப்போ முதலாவது வழிதப்பி போவதற்கு ஞானம் இல்லாதது காரணம் என்று சொன்னேன். வழிதப்பி போகிறார்கள், அதுக்கு காரணம் என்ன? ஞானம் இல்லாததனாலே. நித்தியத்தை குறித்த ஞானம் இல்லை, ஆத்மாவை குறித்த ஞானம் இல்லை, பரலோகத்தை குறித்து ஞானம் இல்லை, கிறிஸ்துவின் வருகை குறித்த ஞானம் இல்லை. ஆகவே வழி தப்பி போனார்கள். இப்போது எப்படி வழி தப்பி போகிறார்கள் என்பதை நாம் ஆடு எப்படி வழி தப்பி போகிறது? அருமையானவர்களே, பரிசுத்த பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவன் தேமா. தேமா என்பவன் வல்லமையாய் ஊழியம் செய்தான், பவுலோடு கூட நடந்தான், காடு மேடு என்று அலைந்து திரிந்தவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனம். அவர் பவுலை விட்டு விலகி போய்விட்டான். காரணம் என்ன? இன்னொரு இடத்தில் ஊழியம் செய்வதற்கல்ல, பிரபஞ்சத்தை அவர் வாஞ்சித்தான், உலக மேய்ச்சலை விரும்பினான், தூரத்து பச்சையை விரும்பினான், கர்த்தருடைய வழியை விட்டு விலகினான். தேவன் காட்டுகிற பாதையை விட்டு விலகி பிரபஞ்சத்தின் பாதையிலே நடந்தான். தேமா முற்றிலுமாய் தேவனை விட்டு விலகி போனான். இந்த ஆடு பவுலோடு நடந்த ஆடு, தேவனுக்காக ஓடிய ஆடு, மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஆடு நித்தியமாய் விலகி போயிற்று. என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் விட்டு விடுவீர்களானால் சற்று விலகி நடக்கிறீர்கள். அது 2 நாளாய் 3 நாளாய் மாறுமானால்
பாதை மாறுகிறது. ஆகவே ஜாக்கிரதைப்படுங்கள், வழியை விட்டு நீ விலகி போகாதீர்கள் அருமையானவர்களே. ஆகவே இந்த நாட்களில் எந்த சூழ்நிலையின் நெருக்கத்திலும் நாம் வழி தப்பி போகக்கூடாது. பெத்லகேமிலே பஞ்சம், ஆனால் மோவாபின் களஞ்சியத்திற்கு போனார்கள், வழி தப்பி போய்விட்டார்கள். ஆபிரகாம் பஞ்சத்தினாலே எகிப்துக்கு போனான். நெருக்கடியான நேரத்தில் பரிசுத்தவான்கள் வழி விலகி தங்கள் கண்ணுக்கு தெரிந்த மேய்ச்சலுக்கு போனார்கள். எல்லாமே தீமையாய் முடிந்தது. இப்போது வேலை செய்கிற வேலை ஸ்தலத்திலே கஷ்டமாக இருக்கிறதா? இதை விட்டு விலகி இதை விட இன்னொரு வேலைக்கு போகலாம் எண்ணுகிறீர்களா? சற்று இல்லுங்கள். கர்த்தரிடத்தில் பேசுகிறீர்களா? இந்த வேலை ஸ்தலம் நீங்கள் சம்பாதித்ததில்லை, கர்த்தர் உங்களுக்கு தந்தது. இன்றைக்கு வாங்குகிற சம்பளம் தேவன் உங்களுக்கு கொடுப்பது. இது போதுமா போதாதா என்று கர்த்தர் தான் நிர்ணயிக்க வேண்டும். இந்த இடத்தில் நீடிக்க வேண்டுமா வேண்டாமா, இந்த பதவியில் இருக்க வேண்டுமா வேண்டாமா, நீங்கள் அல்ல, கர்த்தரை முடிவு செய்ய வேண்டும். ஆகவே வழி தப்பின ஆடுகளைப் போல நீங்கள் அவசர முடிவுக்கு வராதபடிக்கு உங்களுக்கு தந்திருக்கிற பதவியில் எவ்வளவு கஷ்டமானால் நீடியுங்கள். கர்த்தர் தான் உங்களை வெளியே இழுக்க வேண்டுமே தவிர நீங்கள் அதை விட்டு விலகக்கூடாது. ஆகவே எல்லா இடத்திலும் தேவன் நமக்கு தந்த இடங்களிலே நாம் சமாதானமாய் தங்கி இருக்க பழக வேண்டும். அதுதான் நல்ல மேய்ச்சல். அருமையானவர்களே, ஆடு உதவியற்றது. ஆடு தலகுப்புற விழுமானால் அதாலே எழுந்திருக்க முடியாது. ஒரு சில நிலைமையில் ஆடு விழுமானால் அது எழுந்திருக்கவே முடியாது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் சில பாவத்தில் விழுகிறார்கள், எழுந்திருக்கவே முடியவில்லை. பொய் சொல்லி பழகினவர்கள் பொய்யிலே. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. உன்னை தண்ணீரினால் குளிப்பாட்டவும் இல்லை. உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. உப்பினாலே சுத்திகரிக்கப்படவும் இல்லை. துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த வசனம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்ற குழந்தையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ பிறந்து விட்டாய், இன்னும் தொப்புள் அறுக்கப்படாமல் உன் தாயோடு நீ இணைந்திருக்கிறாய். என்ன அர்த்தம்? உன் தகப்பன் யார்? இஸ்ரவேலே, உன் தகப்பன் யார்? ஆபிரகாம். உன் ஆபிரகாம் எங்கே இருந்தான்? ஆற்றுக்கு அப்புறத்திலே மெசொப்பொத்தேமியா நகரத்திலே விக்கிரகத்தோடு இருந்தான். விக்கிரகத்தோடு இருந்த அவனது பிள்ளைதான் நீ. உன் தொப்புள் இன்னும் அறுக்கப்படவில்லை. இன்னும் உன்னை அறியாமல் விக்கிரக ஆராதனை இருக்கிறது. உன் தகப்பன் அன்றைக்கு செய்த விக்கிரக ஆராதனை உனக்குள் இன்றும் இருக்கிறது. என்னை விட நீ பணத்தை நம்புகிறாய், என்னை விட உறவை நம்புகிறாய், என்னை விட கட்சியை நம்புகிறாய், என்னை விட அரசியல் தலைவர்களை நம்புகிறாய். உனக்கு ஒரு விக்கிரகம். ஆகையினால் உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை ஏனென்றால் ஆபிரகாம் விக்கிரகத்தோடு இருந்தான் அல்லவா, அவன் பிள்ளைதானே. இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. அடுத்துதான் நீ எகிப்திலே அடிமையாக இருந்தாய். அங்கிருந்து தான் உன்னை கொண்டு வந்தேன். அடிமைத்தனத்தின் தொப்புள் இன்னும் அறுக்கப்படவில்லை. இன்னும் நீ அநேக காரியத்தில் அடிமையாக இருக்கிறாய். கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாய். தீய சிந்தனைகளுக்கு அடிமையாக இருக்கிறாய். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, வனாந்தர வழியாய் வந்தாய். வனாந்தரத்தில் உன்னுடைய குணம் முறுமுறுப்பு, எப்போதும் முறுமுறுத்து கொண்டே இருந்தாய். அந்த முறுமுறுப்பிலிருந்து நீ விடுவிக்கப்படவில்லை. இன்னும் முறுமுறுக்கிறாய். இன்னும் என் காரியத்தை குறித்து எதிர்த்து பேசுகிறாய். ஆகவே உன் தொப்புள் இன்னும் அறுக்கப்படவில்லை. இதுதான் அந்த குழந்தையை பார்த்து தேவன் சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்த குழந்தைகள். உலகத்துக்கு நமக்குள்ள தொப்புள் உறவு அறுக்கப்படவில்லை. இதை தேவன் குற்றமாய் சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லுகிறார்,
நீ தண்ணீரினால் கழுவப்படவில்லை. தண்ணீர் என்பது வேத வார்த்தைகள். வேத வார்த்தைகள் உன்னை இன்னும் சுத்திகரிக்கவில்லை. வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு, ஆனால் வார்த்தைகளை நீ எடுத்துக்கொள்ளவில்லையே. நீ வார்த்தைகளினாலே உன்னை சுத்திகரிக்கவில்லையே. உன் இருதயத்துக்கு இதமாக இருக்க வேண்டும் என்று வசனங்களை கேட்கிறாயே தவிர உன் ஆத்மாவுக்கு அந்த வசனத்தை பயன்படுத்துகிறாயா? உன் வசனத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறாயா? தண்ணீரினாலே நீ கழுவப்படு. நீ பிறந்திருக்கிறாய், ஆனால் இன்னும் கழுவப்படவில்லை. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, உப்பினாலே வாசியங்கள், உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. உப்பு ஆன்டிசெப்டிக் எலிமெண்ட், ஒரு மருத்துவ குணம் உள்ளது. உலகம் உன்னை ஒட்டி கொடுக்கிறது, மாம்சம் உன்னோடு ஒட்டி கொடுக்கிறது, பிசாசு உன்னோடு ஒட்டி கொடுக்கிறது. அப்படி ஒட்டிக்கொள்ளாததுக்கு ஆன்டிசெப்டிக் தண்ணி தேவனுடைய உபதேசம். என்னுடைய உபதேசம் உப்பாய் இருக்கிறது. அந்த உப்பினாலே நீ கழுவப்படவில்லையே. அடுத்ததாக அந்த குழந்தையை பார்த்து சொல்லுகிறார், துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. பிறந்த உடனே குழந்தையுடைய கால்கள் நீட்டி வைக்கப்பட்டு துணியினால் சுற்றப்படும். அப்போதுதான் கால்கள் நேராக இருக்கும். கால்கள் வளைந்து நெளிந்து போகாதபடிக்கு சரியாக இருக்கும்படியாக துணிகளினாலே அந்த கால்களை நீளமாக்கி அதை கட்டி வைப்பு. நீ சரியாக நடக்க முடியாதபடி உலகத்தினாலே இருக்கிறாய். உன் கால்கள் வளைந்து விட்டன. நீ சத்தியத்தில் கட்டப்படவில்லை. இஷ்டம் போல நடக்கிற ஆடு, மனம் போல போகிற ஆடு. உபதேசத்தினாலே நீ கட்டப்படவில்லை. தேவனுடைய வார்த்தையினாலே நீ கட்டப்படவில்லை. என் அருமையான இந்த பரிதாபமான நிலையில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவன் இருக்கிறான். இஸ்ரவேல் இருந்தது போல இருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை பார்த்து, 6ஆம் வசனம் வாசியுங்கள். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடந்ததை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன்னை ஆதரவற்றவனாய் விட்டு விட்டார். என் அருமையான சகோதரனே, சகோதரி, நீ தவித்திருக்கும் போது ஆதாம் உனக்கு உதவி செய்ய போவதில்லை. நீ சங்கடத்தில் இருக்கும் போது ஏவாள் உனக்கு உதவி செய்ய போவதில்லை. இவைகளெல்லாம் நம்முடைய ஜென்ம சுவாபங்கள். ஜென்ம சுவாபம் நமக்கு உதவி செய்யாது. உலகத்திலே உள்ள உறவு, உற்றம், சுற்றம் ஒன்று நமக்கு உதவி செய்யாது. நமக்கு உதவி செய்கிற ஒன்றே ஒன்று தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. அந்த வார்த்தை இந்த குழந்தையை நோக்கி வருகிறது. இரத்தத்தில் கிடக்கிற குழந்தை, தொப்புள்கொடி உறவு அறுக்கப்படாத குழந்தை, உப்பினாலே கழுவப்படாத குழந்தை, தண்ணீரினாலே சுத்திகரிக்கப்படாத குழந்தை, துணிகளினாலே சுற்றப்படாத குழந்தை. அதை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பிழைத்திரு. இந்த வார்த்தை ஜீவனை கொண்டு வந்தது. நம்மை பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறார், சங்கடப்படாதே. உன்னை வியாதி அகோரமாய் தெரிகிறதோ, உன் பிள்ளையுடைய எதிர்காலம் உனக்கு நம்பிக்கையற்றதாக இருக்கிறதா? நான் ஒரு வார்த்தையை அனுப்புவேன் குடும்பத்திற்கு. என்ன பிழைத்திரு என்ற வார்த்தையை அனுப்புவேன். பிழைத்திருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே உன் வீடு கட்டப்படும். நீங்கள் சமாதானமாக இருங்கள். அருமையானவர்களே, ஜீவ வார்த்தைகளை அலட்சியம் பண்ணாதீர்கள். ஆடுகள் ஜீவ வார்த்தைகளை அலட்சியம் பண்ணி போகின்றன. அடுத்ததாக இப்பொழுது மேய்ப்பனை குறித்து பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 10:3. புதிய ஏற்பாடு. இந்த வசனம் அவ்வளவு தெளிவாக நமக்கு தெரியவில்லை. மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடு கேட்கிறது. எப்படி சத்தமிடுவான்? அதுக்கு அவசியம் என்ன என்று நாம் யோசிப்போம். யூதருடைய பழக்க வழக்கத்தின்படி ஒரு கிராமத்தில் பல மேய்ப்பர்கள் இருப்பார்கள். அந்த பல மேய்ப்பர்களும் தங்களுடைய ஆடுகளை பல்வேறு இடங்களில் மேய்ப்பார்கள். சில சமயத்தில்
வேறு ஊரிலே மேய்ச்சல் இருக்கும் என்று அறிந்து இந்த ஆடுகளை மேய்ப்பவர்கள் பக்கத்தூருக்கு ஓட்டி சென்று அதை ஒரு இடத்துல கூட்டி சேர்ப்பார்கள். எல்லா மந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய மந்தையாக இருக்கும். மேய்ப்பர்கள் வீட்டுக்கு போய் விடுவார்கள். வாட்ச்மேன் மாத்திரம் அங்கே உட்கார்ந்திருப்பான். இந்த ஆடு வாட்ச்மேனுக்கு சொந்தமானது அல்ல. அவன் வாசலில் உட்கார்ந்திருப்பான். ஒரு ஆடு திருட்டு போகாமல் அவன் காத்துக்கொள்வான். மறுநாள் காலையிலே ஒரு மேய்ப்பன் வருவான். திரளான ஆடுகள் இருக்கின்றன. அதில் தன்னுடைய ஆட்டை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த ஆடுகள் தான் எப்படி தன் மேய்ப்பனை கண்டுபிடிக்கும்? அப்போது அவன் விசேஷமான தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஒரு பாடலை பாடுவான். அந்த பாட்டை கேட்டதும் அவனுடைய ஆடுகள் எல்லாம் வெளியே போய்விடும். அவன் சத்தத்தை கேட்கின்றன. இன்றைக்கு நாமும் பலவிதமான கூட்டத்தில் சிக்கிக்கொள்வோம். நம்ம பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு நம்பிக்கைகள், இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான நம்பிக்கைகள், வித்தியாசமான பழக்க வழக்கங்கள், வித்தியாசமான மதங்கள், வித்தியாசமான தெய்வ வழிபாடுகள், இவைகளுக்கு மத்தியிலே நாம் இருக்கிறோம். இதில் எது தேவனுடைய சத்தம் என்று அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவன் ஞானத்தை தருவாராக. மெய்ப்பன் இந்த சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். கூட்டத்தில் இருப்பதனால எனக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடாது. இந்த மெய்ப்பனுடைய பாடலை அது அறிந்து கொள்வது போல நாமும் தேவனது சத்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எத்தனை ஆடுகள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியிலே அந்த ஆடு தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து அது பிரிந்து போவது போல இயேசுவின் சத்தத்தை எல்லா இடத்திலும் அறிய வேண்டும். லஞ்சம் கொடு, இந்த இடத்துல இதை மாற்றி எழுது, டேட்டா பர்த் 2 வருஷம் குறைச்சி போடு, இதெல்லாம் உலகத்தின் சத்தம். தேவனது சத்தத்தை கேட்டு நடங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்க வேண்டும். இப்போது சொல்லுகிறார் அருமையானவர்களே, இவ்விதமாக நடக்கிற ஆடு இப்போது சொல்லுகிறது, நான் தாழ்ச்சி அடையேன். ஐ மே நாட் பொசஸ் ஆல் ஐ விஷ். எனக்கு விருப்பமான எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்ற அர்த்தம் அல்ல. ஐ வில் ஹாவ் ஆல் ஐ வாண்ட். எனக்கு எது தேவையோ அது நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு விருப்பமான எல்லாம் வந்து சேராது. ஆனால் எனக்கு எது தேவையோ அதை கர்த்தர் நிறுத்தவே மாட்டார். அது எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு எது தேவையோ அது கிடைக்கும். நீங்கள் விரும்பினபடி கிடைக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தர் எப்படி விரும்புகிறாரோ அது போல நிச்சயமாய் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆகவே ஐ டு நாட் வாண்ட் என்று சொல்லவில்லை, ஐ ஷால் நாட் வாண்ட். இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளையும் நான் குறைவுபட மாட்டேன். இந்த மே மாதம் அல்ல, ஜூன் மாதமும் நான் குறைவுபட மாட்டேன். டிசம்பர் மாதத்தை முடிக்கும் போது நான் சொல்லுவேன், நான் குறைவுபடுகிறது இல்லை, ஏனென்றால் ஐ ஷால் நாட் வாண்ட். விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாகவே நீங்கள் குறைவுபடவே மாட்டீர்கள். அவர் வெறுமையாக ஐ டோன்ட் வாண்ட் என்று சொல்லவில்லை, ஐ ஷால் நாட் வாண்ட். நான் குறைவிலே இருக்க போவதே இல்லை, நான் நிறைவிலே இருக்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இத்தனை காரியத்திலும் நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், மேய்ப்பன் கரத்திலே ஆடு தங்கியிருக்க வேண்டும். உங்கள் பிள்ளையுடைய திருமண விஷயம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் கர்த்தரின் கரத்தில் கொடுத்து அதன் பிறகு கன்னத்தில் கை வைத்து கவலைப்பட்டு கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துவிட்டு மன ரம்மியமாக இருங்கள். எல்லாம் என் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1855 ஆண்டு ஜோசப் ஸ்கிரீவன் என்பவர் தேவனுக்குள் அடங்கியிருக்க ஒரு ஆடாக இருந்தார். அவர் ஒரு பெண்ணை நேசித்தார்.
அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தன் தாயிடத்தில் சொல்லி அந்த அனுமதியெல்லாம் வாங்கி அந்த பெண்ணை திருமணம் செய்ய எல்லா ஏற்பாடுகளும் செய்யும்போது திருமணத்துக்கு முந்தின நாள் அந்த பெண் ஒரு தண்ணீரில் விழுந்து இறந்து போய்விட்டது. தவறுதலாக தற்செயலாய் விழுந்து இறந்து போய்விட்டது. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருந்த ஜோசப் ஸ்கிரீவன் தான் கட்டப்போகிற பெண்ணை அடக்கம் பண்ணுகிற துக்கத்துக்குள்ளானார். கொஞ்ச நாட்கள் கழித்து இன்னொரு பெண்ணை தெரிந்தெடுத்து அதை நிச்சயதார்த்தம் பண்ணினார். அந்த திருமண ஏற்பாடு செய்து திருமணத்துக்கு காத்திருக்கும் போது முன்பு போலவே இந்த பெண்ணும் திருமணக்கு முந்தின நாள் ஒரு வியாதியிலே இறந்து போனாள். மிகுந்த துக்கமுடையவராய் அவர் என்ன செய்யலாம் என்று கவலையோடு இருக்கும் பொழுது அவருடைய தாயார் அயர்லாந்து செய்தி அனுப்புகிறார். நான் மரண தருவாயில் இருக்கிறேன், நான் மிகுந்த வியாதியில் இருக்கிறேன் என்ற செய்தி வருகிறது. அப்பொழுது தன் தாய்க்கு மந்தைக்குள் அடங்கியிருந்த ஆடாகிய ஜோசப் ஸ்கிரீவன் தேவனுடைய மந்தை விட்டு விலகி போகாத, தேவ சித்தத்தை விட்டு விலகி போகாத, விசுவாசத்தை தளர விடாத இந்த ஆடு தன் தாய்க்கு ஒரு பாடலை எழுதி அனுப்பியது. அந்த பாட்டு என்ன தெரியுமா? வாட் a friend we have in Jesus. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டேன். அந்த தாய் மாத்திரமல்ல, இன்றைக்கு எத்தனையோ உள்ளங்களை தேற்றும்படியா இந்த ஆட்டின் சத்தம் நம் காதில் விடுகிறது. ஜோசப் ஸ்கிரீவன் என்ற அந்த துக்கமுள்ள ஆட்டின் சத்தம்தான் பலவீனமான நிலத்திலும் பந்து ஜனங்கள் சாகும்போது புகலிடம் இயேசுவே என்று இந்த மேய்ப்பனிடத்தில் அடைக்கலம் போகும். நாமும் எல்லா சூழ்நிலையிலும் மேய்ப்பன் கரத்தில் அடங்கியிருப்போம். அப்போது சொல்ல முடியும், நான் தாழ்ச்சி அடையேன். ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, ஆடுகளாகிய எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் கர்த்தாவே நீர் அறிந்தவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆம் தகப்பனே, நாங்கள் எல்லோரும் கர்த்தாவே ஆடுகளைப் போல வழி தப்பி போனோம். ஆனால் நீரோ கர்த்தாவே தகப்பனே எங்களுக்காக கர்த்தாவே சிலுவையிலே பலியானீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரே, நீர் எங்களை கர்த்தாவே உமது அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் ஞானத்திலே குறை உள்ளவர்கள் கர்த்தாவே. ஆனாலும் அப்பா கர்த்தாவே, நீர் உம்முடைய அனந்த ஞானத்தினால் எங்களுக்கு கர்த்தாவே தகப்பனே வழி நடத்தினீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் பிறந்த போது கர்த்தாவே அப்பா விக்கிரக ஆராதனை உள்ளவர்களும் கர்த்தாவே அடிமை தினத்துக்கு உட்பட்டவர்களுமா இருந்தோம் ஆண்டவரே. உதவியற்றவர்கள் கர்த்தாவே இந்த உலகத்திலே அருவருக்கப்படத்தக்கவர்களாக இருந்தோம் அப்பா. ஆனால் நீரோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே கர்த்தாவே எங்களை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னீரே. அந்த அன்பான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை உம்முடைய சத்திய வசனத்தினால் கர்த்தாவே சுத்திகரித்தீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் காதுகள் பலவிதமான சத்தத்தை கேட்டது ஆண்டவரே. அப்பா, உலகத்தின் சத்தம் கர்த்தாவே, மதவாதிகளின் சத்தம் கர்த்தாவே, குடும்ப சத்தம், பாரம்பரியத்தின் சத்தம், பழக்க வழக்கங்களின் சத்தம் என்று பல்வேறு சத்தங்களுக்கு மத்தியிலும் அப்பா உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய காதுகளை திறந்தீரே. அந்த அன்பிற்காக தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய பிரயாசம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பு உம்முடைய கிருபை கர்த்தாவே எங்களை உமது மந்தைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்தது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இனி ஒருபோதும் கர்த்தாவே எங்களுடைய சுய விருப்பத்தின்படி நாங்கள் நடக்காதபடிக்கு, எங்கள் சுய ஞானத்தை நாங்கள் சார்ந்து கொள்ளாதபடிக்கு எப்போதும் கர்த்தாவே உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளும்படியாக, உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாக நாங்கள் இருக்கும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவிச்சராக தாப்பனே. ஆண்டவரே, ஒருபோதும் கர்த்தாவே நாங்கள் வெளிவிலகி போகக்கூடாது ஆண்டவரே. தொடர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆடுகளாகவே நாங்கள் இருக்க கர்த்தாவே தகப்பனே எங்களுக்கு உதவிச்சராக. உமக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள உறவை நாங்கள் ஒருபோதும் கர்த்தாவை இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. அந்த உறவை காத்துக்கொள்வதிலே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிறாக தகப்பனே. நீர் எங்களுக்காக செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இன்பநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.